Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாப்டர் 1க்கு நானாக ஓன் சம் க்ரியேட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காண்டி நான் ஒவ்வொரு கணக்காக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானாக கொடுத்துருக்கேன் மை பேஷனேட் அப்படின்ற டாப்பிக்கில். ஸோ 8th ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நேம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீ வந்து ஒவ்வொன்றா வீடியோவை ப்ளே பண்ணி பாரு. ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அட்ஜாயின்டு KA ஈக்குவல் டு K⁻n−1 இன்ட்டு HA அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு ஸ்கேலாரை வந்து ஒரு ஸ்கேலாரை வந்து ஏவோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுக்கிறதும், அந்த ஸ்கேலாருக்கு பவரில் n-1 என்னன்றது அந்த கிவன் மேட்ரிக்ஸோடைய ஆர்டர், அதை எடுத்து 2x2ன்னு வச்சுக்குவேன், 2-1 அப்படின்னு போட்டு எடுத்துடலாம். 3x3னா 3-1 போட்டு எடுத்துகிட்டு அந்த கேன்ற நம்பர் வந்து ஒரு ஸ்கேலார் நம்பர் முன்னாடி கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு அதுக்கு தனியாக ஏன்றதுக்கு அட்ஜாயிண்டி கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இப்போ செஞ்சு காட்டுறேன் பார். நானாக எடுக்கிறேன் 2x2 மேட்ரிக்ஸை எடுத்து செய்கிறேன். சரிங்களா? 1 2 3 4. ஃபஸ்ட்டு இதில் ஒரு நம்பர் நானாக கொடுக்குறேன் 3 அப்படின்ட்டு. இந்த 3யை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி நீ ஆன்சர் எடுக்கணும். எடுத்தா அட்ஜாயிண்ட்டுக்கு இந்த 3யை வந்து என்ன செய்யணும், உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஹோலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் எடுத்துகிட்டு செஞ்சு பார்க்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், யூஸிங் ப்ராப்பர்ட்டின்ற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி பார்க்க போகிறேன். இதில் கேன்றது வந்து 3. சரியா? என்னன்றது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். என்னன்றது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது 2x2. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்றது 2x2. ஓகேயா? ரைட். அப்போ n ஈக்குவல் என்ன வந்துடும், 2 அப்படின்னு வந்துடும். சரி, இப்போ நான் எடுக்கிறேன். அதாவது அட்ஜாயின்டு ஏக்கு 3 பவர், சரிங்களா, இந்த கேக்கு n-1 இன்ட்டு HAன்னு எழுதிக்கிறேன். இந்த கேன்றது வேணால் இங்கே சேர்த்துக்க, எனக்குள்ளே வேணால் கேன்றது வேணால் சேர்த்துக்க, ஏன்னா உனக்கு ஒரு மாதிரியாக தெரியும், அதனால் கேன் வேணால் சேர்த்துக்க. கேக்கு போல் 3ன்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ரைட். இப்போ 3 இன்ட்டு HA உனக்கு தெரியும், இன்டர்சேஞ்ச் சைன் சேஞ்ச், அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ 1/3 என்னது, 3/1 3 தான். அப்போ அப்படியே வருது 4 -2 -3 1 which is required இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஆன்சர். இதே வச்சு நம்ம செஞ்சு பார்க்கணும்னா எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டில் 3rd சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து முன்னாடி 1/3ன்னு கொடுத்துருப்பாங்க, அட்ஜாயிண்ட் கேட்டிருப்பாங்க. நீ செஞ்சு பார். ஓகே, நான் 2x2க்கு உனக்கு எளிமையாக சொல்கிறக்காண்டி சொல்லிட்டேன். 3x3 போடையில் அட்ஜாயிண்டியை வந்து பெருசாக போகும், கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே, குட்.